ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த நவராத்திரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த சோப்பு பாக்ஸ் தான். இதில் நான் இந்த மாதிரி பேப்பர் நல்லா மடித்து உள்ளே திக்காக வைக்கிறேன். ஏன்னா அந்த பாக்ஸ் மடங்காமல் இருக்கணும்ல, அதுக்காக நான் இதே மாதிரி 6 பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாக்ஸ் கிடைக்குதோ அதே பாக்ஸையே யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பாக்ஸ் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த பேப்பர் மாதிரி இருந்தால் நமக்கு இது யூஸ் ஆகாது. இதுக்கு பதிலாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற க்ளூ பார்த்தீங்கன்னா B700. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விட் மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா ஸ்டிக் பண்ணும். ஆரி ஒர்க்குக்கு ஜுவல் மேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த க்ளூ தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஆனால் அது யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக நெயில் பாலிஷ் ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அதே மாதிரி நான் 3 பாக்ஸை சேர்த்து ஒரு ரோவாக, அதே 2 பாக்ஸ் சேர்த்து ஒரு ரோவாக ஒட்டிட்டேன். இதுக்கு மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒயிட் டேப் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 3 பாக்ஸையும் சேர்த்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நகராமல் இருக்கும். இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சும் பார்ப்பீங்க. இந்த கார்னரில் லைட்டாக இந்த 700 கம் போட்டு லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டிக்கும். நமக்கு ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி கார்னர் எட்ஜஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா கம் போட்டு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒருவேளை இந்த ஒயிட் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் இது மேலே க்ளூ போட்டு பேப்பர் வச்சு கூட ஒட்டிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த 3 பாக்ஸையும் நம்ம 4 பக்கமும் நல்லா டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த 2 பாக்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இப்படி டைட்டாக ஒயிட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இது 3த்தையும் லைனாக ஆர்டராக வச்சு சுற்றி ஒரு டேப் போட்டுக்கலாம். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். நான் ஸ்டெப்ஸ் மாடலில் பண்ணுறேன். நீங்கள் நிறையா ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி பூஜை ரூம்லலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். இந்த நவராத்திரிக்கு கொலு வைக்கணும்னு நிறைய பேருக்கு தோணும். பட் அவங்களுக்கு வச்சு பழக்கம் இருக்காது, அவங்களுக்கு அது வழக்கமாகவும் இருக்காது. ஆனால் வச்சு கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டெப்ஸு யூஸ் ஆகும். சின்னதாக நம்மளே பூஜை ரூமில் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பொம்மைங்களை வச்சு நம்மளே இந்த மாதிரி கொலு செட் பண்ணி கும்பிடலாம், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த பாக்ஸை ஃபுல்லாக டேப் போட்டு நல்லா கவர் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் A4 ஷீட்டை தான் இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி ஒட்டுறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த வால்பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ஒட்டிக்கலாம். க்ரீன், ப்ரௌன், மெரூன் அந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட வால்பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஈவனாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி A4 ஷீட்டை ஒட்டுறேன். நல்லா ஒயிட் க்ளூவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அது மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா பார்க்கறது மாதிரி ஈவனாக இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன், அக்ராலிக் பெயிண்ட்டு. இது அடிக்கிறப்போ கொஞ்சம் நல்லா ஈவனாக இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். பட் இது நம்ம தண்ணியில் ரொம்ப டிப் பண்ணி அடிக்கக்கூடாது. லைட்டாக ப்ரெஷ்ஷை நனைச்சிட்டு அடிக்கலாம். நான் இதுக்கு இப்போ பெரிய ப்ரெஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெஷ் நம்பர் 11. இந்த ப்ரெஷ்ஷில் அடிக்கிறப்போ கொஞ்சம் ஈவனாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் கீழே இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்ம பெயிண்ட் பண்ணுறோன்ற பேர் வழியில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். அந்த பெயிண்ட்டை தொடச்சி எடுக்கவும் முடியாது, நமக்கு அந்த டைமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடாக பெயிண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கை வச்சுட்டே இருந்தோன்னா
காயாமல் கையெல்லாம் ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேல் பக்கம் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க ஒரு கோட்டிங்கு. அதுக்கப்புறம் 2 சைடும் அடிக்கலாம். நீங்கள் எந்த சோப்பு பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பாக்ஸையே ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். மேலே ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் இப்போ சைடில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இதை ஒரு கோட்டிங் ஃபுல்லாக அடிச்சுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒரு வேளை எங்கேயாச்சும் வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பி இது மேலே இன்னொரு கோட்டிங் அடிச்சிங்கன்னா பார்க்க ஈவனாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் இருக்கும். நான் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி இந்த பாக்ஸில் செஞ்சு பார்க்குறேன். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. நான் ஆன்லைனில் பார்த்தப்போ 1000, 2000, 5000 அந்த மாதிரி ரேட் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸை செஞ்சு பார்ப்போன்ற ஒரு ட்ரை தான். நம்மளே செஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் பண்ணுறப்போ நமக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், காசும் மிச்சமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த நவராத்திரிக்கு உங்களுக்கு கொலு வைக்கணும் சின்னதாக ஆசை இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி சின்ன படிக்கட்டை செஞ்சு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 5, 7 வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸை நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும். நான் எனக்கு 3 ஸ்டெப்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கோலம் போட்டுட்ருக்கேன். சத்தியமாக இது எனக்கு பெயிண்ட் ப்ரஷ்ஷில் நல்லாவே வரலை. ஒயிட் பென் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் பெயிண்ட்லேயே நான் வந்து போடுறேன். உங்கள்கிட்ட மார்க்கர் ஒயிட் மார்க்கர் இருந்துச்சு, ஒயிட்னர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கோலம் போடலாம். அது இன்னும் டீட்டெயில்டாக அழகாக இருக்கும். பட் எனக்கு அது கிடைக்கல. அதனால நான் வந்து 2ஆம் நம்பர் ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணி கோலம் போட்டுட்ருக்கேன். ஏதோ ஒரு அளவு வந்துருச்சு. பார்க்கவும் அந்த அளவு லுக் வைஸ் நல்லாயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கோலம் போட தெரியல அப்படின்னா அப்படி கோலம் போட்ட மாதிரியே ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா விற்கிது ஆன்லைனில். நிறைய கோவில் வாசல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் விற்பாங்க. நீங்கள் அந்த ஸ்டிக்கர் கூட வாங்கி இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக அழகான ஸ்டெப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கோலம் முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லாயிருக்கு. நான் ஆன்லைனில் தேடி பார்த்தப்போ இது 1000 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க இந்த விளக்கு ஸ்டாண்டு. நம்ம சிம்பிளாக சோப் பாக்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். இது நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த கிராஃப்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.